அகீதா என்பது ஒரு மனிதனுடைய நம்பிக்கை சார்ந்த விடயங்களை பேசக்கூடிய பாடப்பகுதி என்ற அந்த பகுதியை நாங்கள் பார்த்தோம். அகீதா என்ற அந்த பாடப்பரப்புக்கு கீழால ஒரு மனிதன் எப்படி அல்லாஹ்வை நம்பணும், ஈமானுடைய அடுத்த அடிப்படைகள் எப்படி நம்பணும், இஸ்லாத்தை எப்படி நம்ப வேண்டும், நபித்தோழர்களை எப்படி ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற உள்ளத்தோடு நம்பிக்கையோடு சார்ந்த விடயங்களை பேசக்கூடிய பகுதி அகீதான்னு சொன்னோம். இந்த அகீதாவை ஒரு மனிதன் சரியாக படிக்கிறது, நம்பிக்கையை சீர்படுத்துறது தான் ஒரு மனிதனுடைய உலக வாழ்க்கையை சீர்படுத்தும், இபாதத்துக்களை சீர்படுத்தும், இந்த உலகத்தில் நல்ல மனிதனாக வாழச் செய்யும். இது போன்ற பல அடிப்படைகளை இதை படிக்கிறதுல நலவுல நாங்கள் பார்த்தோம். அடுத்த கட்டமாக நம்பிக்கை என்று சொல்லுகின்ற பொழுது அதற்கு நாங்கள் அரபியில ஈமான் என்ற அந்த வாசகத்தை சொல்லுவோம். இந்த நம்பிக்கை என்ற அந்த ஈமானை உடைத்தெறியக்கூடிய, நாசமாக்கிவிடக்கூடிய ஒரு சில வார்த்தை பிரயோகங்கள் இருக்குது, அதற்குரிய எதிர்ப்பதங்கள் சிலது இருக்குது. அவைகள் என்னன்றதை நாங்கள் சென்ற வகுப்புல நாங்கள் பார்த்தோம். அதில் பிரதானமாக ஈமான் என்ற அந்த சொல்லுக்கு எதிர்ப்பதமாக பாவிக்கப்படக்கூடியதுல பிரதானமானது குஃபுர் என்றது. குஃபுர் என்றால் நிராகரித்தல், ஈமானுடைய இஸ்லாத்துடைய ஒரு அடிப்படையை மறுத்தல், நிராகரித்தல் குஃபுர் என்று சொல்லுவோம். மறுக்கிறவர், நிராகரிக்கிறவர் காஃபிர் அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம். அது முழு இஸ்லாத்தையும் மறுத்தாலும் சரி, இஸ்லாத்தின் ஈமானின் அடிப்படைகளில் ஒன்றை மறுத்தாலும் சரி. அதற்கு அடுத்த கட்டம் நிஃபாக், நயவஞ்சகத்தனம் என்று பார்த்தோம். நயவஞ்சகத்தனம் என்றா என்ன? ஒரு மனிதன் உள்ளத்தளவில் இறை மறுப்பை வைத்துக்கொண்டு, குஃப்ரை வைத்துக்கொண்டு, வெளித்தோற்றத்தில் வாயளவில் ஈமான் இஸ்லாம் என்று பேசுவது. உள்ளத்தால அல்லாஹ்வை வெறுத்து கொண்டு, உள்ளத்தால ரசூலுல்லாஹ்வை வெறுத்து கொண்டு, உள்ளத்தால இஸ்லாத்தை வெறுத்து கொண்டு, வாயளவுல நானும் முஸ்லிம் அப்படின்னு பேசுறது. இந்த இரட்டை வேடம், உள்ளத்திலே குஃப்ரையும் இறை மறுப்பையும் நிறைத்து வைத்துக் கொண்டு வாயளவில் ஈமான் பேசுகின்ற இந்த இரட்டை வேடத்துக்குத்தான் என்று சொல்லும் அடிப்படையில நயவஞ்சகத்தனம் அப்படின்னு சொல்லுவோம்னு நாங்க பார்த்தோம். இந்த நயவஞ்சகத்தனத்துக்கு பல அடையாளங்கள் இருக்குது. இன்றைய ஒரு முஸ்லிமுக்கிட்ட நயவஞ்சகத்தனத்தின் அடையாளங்கள்ன்றது இருந்தால் அதை வச்சு நாங்க நீ சுத்த முனாஃபிக்குன்னு சொல்ல மாட்டோம். ரசூலுல்லாஹ் சொன்ன மாதிரி எல்லா அடையாளங்களும் ஒரு மனிதனுக்கிட்ட தென்படும்னா அவங்க முடிவெடுக்க வேண்டியதான். எனக்கிட்ட நயவஞ்சகத்தன அடையாளங்கள் இருக்குது, நான் முனாஃபிக்காவிருவேன் அவரவர்கள் முடிவெடுக்கலாம். அடுத்தவர்களுக்கு என்ன சொல்லணும்? அட்வைஸ் பண்ணணும், புத்திமதி சொல்லணும். நயவஞ்சகத்தின் இன்ன அடையாளம் உனக்கிட்ட இருக்குது, அல்லாம பயந்துட்ட, இது உன்னை முனாஃபிக்கோடு கொண்டு போய் சேர்க்கலாம் என்று அட்வைஸ் பண்ற ஆட்களா இருப்போம்ன்ற செய்தியை நாங்க பார்த்தோம். ஷிர்க் என்றது இணை வைத்தல். இணை வைத்தல் சொன்னா என்ன? அல்லாஹுவை ரப்பாக ஏற்றுவிட்டு, அல்லாஹுவை படைப்பாளனாக ஏற்றுக்கொண்ட நிலையில் அல்லாஹுக்கு நிகராக வேறு ஒரு கடவுளை ஏற்படுத்துவது. அது மொத்தமாக என்னை படைத்தவன் அல்லாஹ் மாதிரி என்னை பராமரிக்கின்ற கடவுள், இது சூரியன் ஒரு கடவுள், சந்திரன் ஒரு கடவுள் அப்படின்னு அல்லாஹ்வுக்கு நிகர் கடவுள்களை ஏற்படுத்தினாலும் சரி, அல்லது அல்லாஹ்வுடைய ஒரு அதிகாரத்தை, அல்லாஹ்வுக்கு மட்டும் செய்ய வேண்டிய ஒரு இபாதத்தை, அல்லாஹ்வுக்கு சொந்தமான பெயர்கள் பண்புகளை படைப்பினங்களுக்கு கொடுத்து விட்டாலும் அது அல்லாஹ்வுக்கு நிகராக்கிட்டான் என்ற அடிப்படையில் அது என்ன செய்யும்? இணை வைப்புல கொண்டு போய் சேர்க்கும்னு பார்த்தோம். எனவே ஷிர்க்குன்னு நாங்கள் எப்ப சொல்லுவோம்? எந்த செயலுக்கு சொல்லுவோம்? அல்லாஹ்வுக்கு நிகர் என்ற தன்மை வரணும்.
அல்லாஹ்வுக்கு சொந்தமான ஒரு அதிகாரம், அல்லாஹ்வுக்கு மட்டும் செய்யப்பட வேண்டிய ஒரு இபாதத், அல்லாஹ்வுடைய பெயர், அல்லாஹ்வுடைய பண்புகள் படைப்பினங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கணும். அப்பதான் என்னென்று சொல்லுவோம், ஷிர்க்குன்னு சொல்லுவோம். விளங்கிட்டு உங்களுக்கு இந்த பகுதியில் தெளிவாக இருக்கணும். இல்லைன்னா நாங்கள் சில விஷயங்களுக்கு ஷிர்க்கு செய்கிறோம் பாருவோம், அதில் ஷிர்க்கே இருக்காது, அது பித்அத்தில் இருக்கும். அந்த வார்த்தையை எப்போ பாவிக்கிறன்னு விளங்கலன்னா நாங்கள் பிழையா என்ன செஞ்சிருவோம், சில விடயங்களுக்கு மார்க்கத்திற்கு கொடுக்க வேண்டிய நிலைமை வரும். எனவே ஷிர்க்குன்னா நல்லா விளங்குங்க. நிறைய தவறுற இடம், அல்லாஹ்வுக்கு நிகர் ஒரு கடவுளை கொண்டு வரணும், அல்லது அல்லாஹ்வுக்கு சொந்தமான ஒரு அதிகாரம், அல்லாஹ்வுக்கு சொந்தமான ஒரு இபாதத், அல்லாஹ்வுடைய பெயர் பண்புகள் என்ன செய்யப்படணும், படைப்பினங்களுக்கு கொடுக்கப்படணும். அதை நாங்கள் பார்த்தோம். அந்த அடிப்படையில் ஒரு சில உதாரணங்களை சொன்னாங்க. எப்படி இணை வைப்பு புரிஞ்சு கொள்றது, அதை விளங்கப்படுத்தினாத்தான் ஒரு செயலை ஷிர்க்குன்னு விளங்கப்படுத்தலாம். அதுக்கு ஒரு சில உதாரணம் உங்களுக்கு சொன்னேன், அதை உங்களுக்கு கொஞ்சம் ஞாபகப்படுத்துகிற, மீண்டும் தெளிவு கிடைக்கிறதுக்காக. உதாரணமா தாயத்து தகடு. இன்றைக்கு வீடுகளில் தாயத்து கட்டுற பழக்கம் இருக்குது. இன்றைக்கும் சாதாரண முஸ்லீம்கள் இருக்குது. இடுப்புல என்ன செய்வாங்க, துஆ கூடு கட்டுவாங்க. வீட்டு வாசல்களில் ஒரு தகட்டு துண்டு அடித்து வைப்பாங்க. கெசியர் லாட்சிகள் ஒரு தகட்டு துண்டை போட்டு வைப்பாங்க. உங்களுக்கு தெரியும், கடல் மண்ணை கொண்டு அதை ஓதி ஊதி வீட்டு மூளைகளில் என்ன செய்வாங்க, வீட்டை காவல்படுத்துறன்னு சொல்லுவோம் நாங்கள். இதெல்லாம் எப்படி ஷிர்க்காகும்? எங்களை பாதுகாப்பவன் யார்? எங்களுடைய வீட்டை பாதுகாப்பவன் யார்? என்னை பாதுகாப்பவன் யார்? அல்லாஹ். இதான் நம்பிக்கை. பிஸ்மில்லாண்டு வீட்டுக்கு வந்தா பாதுகாப்போம், பிஸ்மில்லாண்டு வீட்டோட்டு வெளியே போனா பாதுகாப்போம். 5 நேரம் தொழுகிறோம், முஸ்லிமா இருக்கிறோம், முக்மினா இருக்கிறோம், என்ற ரப்பு என்னை பாதுகாப்பான். இதான் அடிப்படை. கெசியர்ல உட்கார்றோம், பரக்கத்தை தாரவன் யாரு? அல்லாஹ். பரக்கத்தை குறைக்கிறவன் யாரு? அல்லாஹ். வீட்டை கதவை மூடி பிஸ்மில்லான்னு மூடிட்டு போறோம், என்ற வீட்டை பாதுகாக்கிறவன் யாரு? அல்லாஹ். இதுதான் ஒரு மனிதன் அல்லாஹ்வை வைக்க வேண்டிய நம்பிக்கை. இது என்ன பண்ணிடுறோம், துஆ கூடு கட்டி இருக்கிற, தாயத்து கட்டி இருக்கிற, வீட்டு முறையில போத்தல் குப்பி தூக்கி இருக்கிற ஒரு முஸ்லீமு கிட்ட போய் ஏன் இதை கொழுகி வச்சிருக்கிறீங்கன்னு கேட்டா என்ன சொல்லுவாங்க, இது எங்களோட வீட்டை பாதுகாக்குது, இதை எங்களோட கழுத்திலேயே போட்டிருக்கிறீங்க, இது என்னைய பாதுகாக்குது, இதை கலட்டி வீசுங்களே, வச்சிருக்குது கலட்டி வீசுவோம், ஏன் தேவைப்பட்டா கட்டுவோம், இல்லாட்டி கலட்டி வீசுவோம். தங்க மாலையை போட்டிருக்கிறோம், பெண்கள் சொல்றேன், விரும்பினா போடுவோம், விரும்பினா கலட்டி வைப்போம். அதுல எந்த நம்பிக்கையும் இல்லை எங்களுக்கு. அழகுக்கு போடுவோம், தேவைக்கு கட்டுவோம், அப்படித்தானே. ஆனா இதுக்கு என்ன சொல்லுவோம், கலட்டின ஆபத்து வரும். உனக்கு ஆபத்தை தரது யாரு? அல்லாஹ். ஆபத்திலிருந்து உன்னைய பாதுகாக்கிறது யாரு? அல்லாஹ். அந்த அதிகாரத்தை எதுக்கு கொடுத்தோம்? இந்த துஆ கொடுத்தோம். இங்கதான் ஷிர்க். இதை விளங்கினாத்தான் சாதாரணமா இந்த பாவத்தை செய்யற மனிதனுக்கு நீங்க ஷிர்க் செய்றீங்க வாப்பா, இதை கலட்டுங்கன்னு சொல்லலாம். வீட்டு மூலையில போத்தல் குப்பிய இன்னொரு கேள்வி வருமே, அப்ப நம்ம போலீஸ் கிட்ட பாதுகாப்பு கருதி போறோமே, அவனை கொண்டு வைக்கிறோம், அவனுக்கு நாடு அதிகாரம் கொடுத்துருக்குது, கல்லம் வந்தா சுடு, கல்லம் வந்தா புடி, ராணுவத்துல கையில ஆயுதம் ஒன்று இருக்குது, அவனுக்கு ட்ரைனிங் கொடுக்கப்பட்டு அவன் விரட்டி பிடிப்பான் கல்யாண. ஆனா வீட்டு மூலையில் உள்ள போத்தல் குப்பிக்கு என்ன சக்தி இருக்குது? வீட்டுல 1000 போத்தல்கள் இருக்கு, பெரிய பெரிய கிலோ கணக்கு போத்தல் இருக்கு. எதுக்கும் இல்லாத அதிகாரம் எப்படி வீட்டு மூலையில தூக்கின போத்தல் குப்பிக்கு வந்துச்சு? அங்க அடகு வைக்கிறோம். எதை? என்னை பாதுகாப்பவன் அல்லாஹ் என்ற இறை அதிகாரத்தை அந்த போத்தல் குப்பியை கொண்டு போய் கொடுத்தோம். லாட்சி உள்ளுக்கு தகட்டு துண்டை போட்டோம். எதுக்கு? எடுத்து வீசுங்க வாப்பா, உங்களுக்கு பரக்கத்தை தார. இல்ல, இதை எடுத்து போட்டா பரக்கத்து குறைஞ்சிடும்ன்றான். அடே, வீடு முழுக்க தகடு அடிச்சு வச்சிருக்கு, வீடு முழுக்க கூரைக்கு தகடு போட்டி, கொங்கிரீட் உள்ளுக்கு கம்பி போட்டி, இவ்வளவு இரும்ப தாண்டி வர பரக்கத்து ஏதாவது குறையுமா? ஒரு தகட்டு துண்டை எடுக்கிறதுனால குறையுமா? என்ன அர்த்தம்? எனக்கு பரக்கத்தை தருகின்ற அல்லாஹ் என்ற அந்த அதிகாரத்தை அந்த அற்பமான படைப்புக்கு கொடுக்கும். விளங்கிட்டா? இது இறை அதிகாரத்தை படைப்புக்கு கொடுக்கிறது. நல்ல நேரம் கெட்ட நேரம் பார்க்கிறது, இது ஷிர்க்குன்னுவோம். ஏன் ஷிர்க்குன்னு சொல்லுவோம்? டிசம்பர் மாதம் சும்மா எனக்கு கல்யாணம் நடக்க போகுது, ஒரு ஹசரத்துக்கிட்ட போகிறோம், ஒரு மௌலானா கிட்ட போகிறோம், ஒரு ஷேக்கு கிட்ட போகிறோம், கல்யாணம் முடிக்க போகிறோம், எனக்கு நல்ல நாள் எதுன்னு கேட்டால் அவர் என்ன பண்ணுவார்?
மணமகன் மணமகளோட பேரெல்லாம் எழுதி அப்படியே போட்டு பார்த்துட்டு உங்களுக்கு டிசம்பர் 15 நல்ல நாள்டுவாரு. நம்ம நல்ல நாளில் என்ன செய்வோம்? கடை திறக்கணும், நல்ல நாள். வேலை ஆரம்பிக்கணும், பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும், நல்ல நாள். இது எப்படி சிறுக்காகும்? டிசம்பர் 15ஆம் தேதி எனக்கு நல்ல நாளா கெட்ட நாளா? இது யாருக்கு தெரியும்? நாளைக்கு ஒரு ஆத்மாவுக்கு என்ன நடக்கும்ன்றது அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் தெரியாது. இது இறை அதிகாரம். இப்ப டிசம்பர் 15ஆம் தேதி எனக்கு நல்லது நடக்கும் உண்டு. இந்த ஹஸ்ரத்துக்கு சொல்லிக் கொடுத்தது யாரு? இந்த மௌலானாக்கு சொல்லிக் கொடுத்தது யாரு? இந்த ஷேக்கு சொல்லிக் கொடுத்தது யாருண்டா? அல்லாஹ் வஹி இறக்கலையே. அப்ப என்ன பண்றோம்? மறைவானவற்றை அறிதல் என்ற இறை அதிகாரத்தை அந்த மனிதனுக்கு கொடுத்தோம், சாஸ்திரக்காரனுக்கு கொடுத்தோம். குறி சொல்றவன் கையில கொடுத்து கல்யாணம் முடிச்சுட்டேன், எனக்கு எதிர்காலத்துல புள்ள கிடைக்குமான்னு கேட்கிறோம். இது எப்படி சிறுக்காகும்? எப்படி சிறுக்காகும்? எனக்கு எதிர்காலத்துல புள்ள கிடைக்குமா கிடைக்காதா யாருக்கு தெரியும்? படைச்சவன் ரப்புக்கு தான் தெரியும். அதை போய் ஒரு சாதாரண சாஸ்திரக்காரனுக்கிட்ட, மந்திரியக்காரன்ட்ட, சூரியக்காரன்ட்ட கேட்டு அவன் ஜோடிடம் பார்க்குறான், ரேகையை பார்த்து போட்டு அவனுக்கு முதலாவது ஆம்பளை புள்ள கிடைக்கின்றான். ஏன்? இறை அதிகாரத்தை ஒரு மனிதனுக்கு, ஒரு படைப்பினத்துக்கு கொடுத்து விட்டோம். விளங்குதா உங்களுக்கு? எனவே இதுதான் சிறுக்குன்னு சொல்லுவோம். அதே போல நிறைய விஷயம், பொய் சத்தியம் செய்தல், இந்த படைப்பினங்களின் மீது சத்தியம் செய்தல். என்ன செய்யறது? மிம்பர் படியின் மீது சத்தியமாக. இது எப்படி சிறுக்காகும்? இது எப்படி சிறுக்காகும்? இதைத்தான் விளங்கணும். நான் நீங்களும் மிம்பர் படியின் மீது சத்தியமாக, இது வார்த்தையால் வரக்கூடிய சிறுக்கு. எப்படி? எனக்கும் உங்களுக்கும் இடையில வாதம் போகுது. நான் சரியா, நீ சரியா? நீங்க சொல்றீங்க நீ தான் இந்த வேலையை செஞ்சாய், நான் சொல்லி பார்க்கிறேன் செய்யலப்பா, செய்யல. இப்ப நான் செஞ்சேனா இல்லையான்றது யாருக்கு தெரியும்? அல்லாஹ்க்கு தெரியும். எனவே என்னை படைத்த ரப்புக்கு தெரியும். அல்லாஹ்வின் மீது சத்தியமா நான் செய்யலன்ற சாட்சியத்தை கொண்டுட்டேனா இல்லையா? விட்டுறணும். ரசூலா சொன்னாங்க, ஒரு முஃமின் சத்தியம் செஞ்சு சொன்னா அவன் நிரபராதி, விட்டுடுங்க. இப்ப நான் சத்தியம் செஞ்சாலும் நம்புறீங்கல்ல, மிம்பர் படியின் மீது சத்தியமாக எப்படி சிறுக்காம்? நான் அநியாயக்காரனா இல்லையா, நான் ஏமாத்தினேனா இல்லையான்றது யாருக்கு தெரியும்? அல்லாஹ்க்கு தெரியும். அவன்ல சத்தியம். இந்த மிம்பருக்கு தெரியுமா? தெரியுமா? இந்த மிம்பருக்கு தெரியாது. அப்ப அதுல சத்தியம் பண்ற அர்த்தம் என்ன தெரியுமா? நான் நல்லவனா கெட்டவனா என்பது இந்த மிம்பர் படிக்கு தெரியும். பிள்ளையிட தலையின் மீது சத்தியமா செய்யறா இல்லையா? கணவன் மனைவி கடையில பிரச்சனை வந்தா பிள்ளையிட தலையில சத்தியமா நான் இப்படி செய்யல. பிள்ளையிட தலைக்கு தெரியுமா நான் செஞ்சேனா இல்லையான்னு? தெரியாது. படைச்சவன் ரப்புக்கு தெரியும். அப்ப படைப்பினங்களில் சத்தியம் செய்கிறோம் அர்த்தம் என்ன தெரியுமா? நான் நல்லவனா கெட்டவனா என்று அறிகிற ஆற்றலை எதுக்கு கொடுக்கிறோம்? எதுல சத்தியம் செய்கிறோமோ அதுக்கு. அதனாலதான் இஸ்லாம் சொல்லுகிறது, அல்லாஹுவை விட்டு விட்டு படைப்பினங்களில் சத்தியம் செய்பவன் ஷிர்க் செய்து விட்டான். இப்ப விளங்குதா ஷிர்க்குண்டா என்னது? விளங்குதா உங்களுக்கு? எனவே இந்த ஷிர்க்கான விடயங்களை நாங்க விளங்கினாத்தான் என்ன செய்யலாம்? மௌலிது படிக்கிறது ஷிர்க்குன்னு. மௌலிது படிக்கிறது எப்படி ஷிர்க்காகும்? நல்லா விளங்குங்க. மௌலிது படிக்கிறது ஷிர்க்குன்றதுக்கு பல அடிப்படை காரணங்கள் இருக்கு. உதாரணமா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் புர்தா ஷரீஃப். பழைய ஆட்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. புர்தா ஷரீஃப் அமின் ததக்குரு ஜீரானின் பிதி சலமி அப்படின்னு வரும். மௌலாய சல்லி வசல் லிம்தா இமன் அபதாண்டு வரும். இஸ்லாமிய சமூகத்துல உலக மட்டத்துல ஃபேமஸான ஒரு கவிதை. அது ஹஸ்ஸான் இப்னு சாபித் படிச்சதா பல பேர் சொல்றாங்க. ஆனா அப்படி என்ன ஆதாரபூர்வமான செய்திகள் இல்லை. ஆனா போய் பல பேர் சொன்னதா சொல்றாங்க. ஆனா வரலாற்றில் எழுதப்பட்டவர் இருக்கிறார், பூஸ்ரின்னு ஒருத்தர் எழுதுறார். அது வேற. அதை ஏன் சிறுக்குன்னு சொன்னோம்? ரசூல்லாவை பார்த்து படிக்கிறாரு. எப்படி படிக்கிறாரு? வமின் உலூமிக இல்மல் லௌஹி வல் கலமின்னு படிக்கிறார். ரசூலுல்லாஹ் பார்த்து எப்படி படிக்கிறார்? வமின் உலூமிக இல்மல் லௌஹி வல் கலமி. நபியே, உங்களுடைய அறிவில் உள்ளதுதான் லௌஹுல் மஹ்ஃபூதில் உள்ள அறிவுன்னு படிக்கிறார். மறைவான அறிவை யாருக்கு கொடுக்கிறார்? ரசூலுல்லாஹ்க்கு கொடுக்கிறார். எப்படி சிறுக்கு சம்பந்தப்படுதுன்னு விளங்குதா? லௌஹுல் மஹ்ஃபூதுல என்ன இருக்குன்ற அறிவு யாருக்குத்தான் இருக்குது? அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் இருக்கு. இவர் ரசூலுல்லாஹ் பார்த்து எப்படி விழிக்கிறார்? வமின் உலூமிக
இல்மல் லௌஹி வல் கரமி வமின் ஜூதிக துன்யா வதர்ரதஹா. படிக்கிற ரசூலா, வமின் ஜூதிக துன்யா, உங்களுடைய கொடையால் இந்த உலகத்தில் நடக்கிற நல்லதும் அதுல வரக்கூடிய தீங்கும் உங்களுடைய கொடையால் வரக்கூடியது. உலகத்தில் நல்லது கெட்டது ரசூல்லா வாலியா நடக்கும். ஷிர்க் எப்படி சம்பந்தப்படுதுன்னு விளங்குதா? சுபஹான மௌலி பல விஷயம் இருக்கு ஷிர்க்குன்றதுக்கு. எப்படி படிக்கிறோம்? ரசூல்லாவை பார்த்து படிக்கிறோம். யா ரசூலல்லாஹ் யா சய்யிதி யா ரசூலல்லாஹ் இஹுத் பியதி மாலி சிவாக வலா அல்வி இலா அஹத். என்ன படிக்கிறோம்? நபியே, உங்களோட எனக்கு உதவி செய்ய யார் இருக்கிறா? எனக்கு நீங்க தான் உதவி செய்யணும். இறை அதிகாரம் எப்படி படைப்பினங்களுக்கு கொடுக்கப்படுதுன்றது விளங்குதா உங்களுக்கு? எனவே இதெல்லாம் எங்க இறை அதிகாரம் கொடுக்கப்படுமோ அங்கெல்லாம் நீங்க விளங்கணும் இது ஷிருக்கு. அப்ப ஒன்றுக்கு எப்ப ஷிருக்குன்னு சொல்லுவோம்? ஒன்றுக்கு எப்ப ஷிருக்குன்னு சொல்லுவோம்? படைத்தவனுடைய அதிகாரம் கொடுக்கப்படணும். பிஸ்மில்லாண்டு அறுக்கிறோம், பிஸ்மில்லாண்டு அறுக்கிறோம். ஆனா முஹியத்தீன் அப்துல் காதருல் ஜீலானி வார மாசம் அவருக்கு கந்தரி நடக்கும் ரபியுல் ஆஹிர்ல. இந்த மாசம் என்ன கந்தரி நடக்கும்? ரபியுல் அவ்வல்ல சுபஹான மௌலித் ரசூலுல்லாஹ்க்கு கந்தரி கொடுப்பாங்க. இப்ப இந்த முஹியத்தீன் கந்தூரிக்குன்னு ஒருவர் மாடை வளர்க்கிறார், ஆட்டை வளர்க்கிறார், கொண்டு போய் இந்த கந்தூரிக்குன்னு கொடுக்கிறார். என் கொழும்புல தெவட்டகா மரத்தடி பள்ளிக்கு போனீங்கன்னா கோழியை கொண்டு வச்சிருப்பாங்க. அல்லாவுக்கு கொடுக்கிறவர் என்ன செய்யணும்? பிஸ்மில்லான்னு சொல்லி அறுத்து ஏழைக்கு கொடுக்க வேண்டியதுதான். ஏன் அந்த தர்காவுக்கு கொடுத்தார்? ஏன் கபரடிக்கு நேர்ச்சை வச்சார்? ஏன் முஹியத்தீன் கந்தூரிக்கு இந்த மாடுன்னு நேர்ச்சை வச்சார்? அல்லாவுக்கு கொடுக்கிறவருக்கு எங்கேயும் கொடுக்கலாம், வேலைக்கு கொடுத்துட்டு போகலாம். ஏன் அங்க கொடுத்தார்? அவருக்காக நேர்ச்சை வச்சிருக்கிறார். ஏனுமா நேர்ச்சை அல்லாவுக்கு மட்டும் செலுத்தப்பட வேண்டும், இபாதத். அது ஒரு படைப்பினத்துக்கு கொடுக்கிறார். ரசூலுல்லாஹ் காலத்தில் ஒரு நபித்தோழர் வந்தார். அல்லாஹ்வின் தூதரே, புவானா என்ற இடத்தில் ஒரு ஒட்டகத்தை அறுத்து பலியிட நான் நேர்ச்சை வைத்திருக்கிறேன், அறுத்து பலியிடலாமா? ஒரு சஹாபி பிஸ்மில்லா சொல்லித்தானே அறுப்பாரு, பிஸ்மில்லா சொல்லித்தானே அறுப்பாரு. ரசூல் என்ன சொல்லியிருக்கணும்? அருண்டிக்கணும். அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டாங்க, அந்த இடத்தில் ஜாஹிலிய கால விழாக்கள் கொண்டாடப்படுகிறதா? இல்லைண்டா. அந்த இடத்துல ஏதும் வணங்கப்படுகின்ற சிலைகள் இருக்குதா? இல்லைண்டா. அப்படியா அறுத்து பலியிட்டாங்க. அர்த்தம் என்ன? பிஸ்மில்லா சொல்லி அறுக்கிறதாக இருந்தாலும் சிலை உள்ள இடத்தில் அறுக்கக்கூடாது. ஜாஹிலிய கால வணக்கங்கள் நடத்தப்படுற, கொண்டாட்டங்கள் நடத்தப்படுற இடத்தில் அறுக்கக்கூடாது. அதனால ரசூல் அந்த கேள்வியை கேட்டாங்க. முஹியத்தீன் அப்துல் காதருல் ஜீலானிக்கு கந்தூரி கொடுக்கிற அந்த சீசனுக்கு அந்த கந்தூரிக்கு இன்னொரு மாடை கொடுக்கிறோட நோக்கம் அல்லாஹ் அல்ல. விளங்குதா உங்களுக்கு என்ன விஷயம் உண்டு? எனவே எந்த ஒரு இபாதத்தாக இருந்தாலும் அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு செலுத்தப்படுமாக ஷிர்கா போகும். தவாஃப் எங்க செய்யணும்? தவாஃப் எங்க செய்யணும்? கஅபத்துல்லாஹ்வை சுத்தி 7 தடவை. இதான் தவாஃப். இந்த பள்ளியை சுத்தி ஒருத்தர் 7 தடவை தவாஃப் பண்றார். இது சாதாரணமா பித்அத்துல போய் சேரும். ஏன் இங்க வேற நோக்கம் ஒன்று வராது. ஏன்னா அங்க செய்ய வேண்டிய இபாதத்தை இங்க செய்யறார். கடவுள் வேறையாவல்ல, இடத்தை மாத்தி செஞ்சார், பித்அத்துல போய் சேரும். ஆனா இதே தவாஃப ஒரு கபரை சுத்தி 7 தடவை செஞ்சார், ஒரு தர்காவை சுத்தி 7 தடவை செஞ்சார். அர்த்தம் என்ன? அல்லாஹ்வுக்கு செலுத்த வேண்டிய தவாஃப் என்ற இபாதத்தை கபரை சுத்தி 7 தடவை செஞ்சு அவருக்கு கொடுத்தார். விளங்குதா ஷிர்க் எப்படி வரும்? அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய தவாஃப் என்ற இபாதத்தை ஒரு நல்லடியாருக்கு செஞ்சார், ஷிர்க்ல கொண்டு போய் சேர்த்துரும். விளங்குதா உங்களுக்கு? எனவே ஷிர்க்ன்றது நல்லா விளங்குங்க. இறை அதிகாரம் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய இபாதத் படைப்பினங்களுக்கு கொடுக்கப்படுறது. இதை வச்சுத்தான் நீங்க விளங்கப்படுத்தணும் ஒரு மனுஷனுக்கு. இதுல ஷிர்க் இருக்குது விடுங்க. இந்த அடிப்படையில ஷிர்க்கை நாங்க புரிஞ்சுக்கணும். அடுத்தது ஈமானை உடைத்தெறியக்கூடிய இன்னொரு மிக முக்கியமான அம்சம்தான் வலாலத் அப்படின்னு நாங்க சொல்லுவோம், வழிகேடு. இது நாங்க பெரும்பாலும் தமிழ்ல தான் சொல்லுவோம். வலாலத், வழிகேடுண்டா என்ன? நல்லா விளங்கிக்கங்க. வழிகேடுண்டா குர்ஆனையும் ஹதீஸையும் ஒருவர் ஏற்றுக்கொள்கிறார், இஸ்லாத்தை ஒருவர் ஏற்றுக்கொள்கிறார், ஈமானுடைய அடிப்படைகளை ஒருவர் ஏற்றுக்கொள்கிறார். இவர் ஏற்றுக்கொண்டா யாரு? முஃமின், முஸ்லிம். ஆனா ஏற்றுக்கொண்டதை நடைமுறைப்படுத்தும் பொழுது குர்ஆன் சுன்னாவுக்கு மாற்றமாக நடைமுறைப்படுத்துகிறார். விளங்குதா உங்களுக்கு? வழிகேடு எப்ப வரும்?
இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றார். குர்ஆன் சுன்னாதான் அடிப்படையில் ஏற்றுக்கொள்றார். அவர் ஷிர்க் செய்யல, குஃப்ரு செய்யல, ஒன்றும் செய்யல. சரியா இஸ்லாத்தை குர்ஆன் என்ற இறைவேதம், ரசூலுல்லாஹ்ட சுன்னா ஒரு வஹி ஏற்றுக்கொள்றார். ஆனா இஸ்லாத்தை நடைமுறைப்படுத்தும் பொழுது குர்ஆன் ஹதீஸுக்கு மாற்றமா என்ன செஞ்சார்? போனாருண்டா இப்ப நாங்க என்னன்னு சொல்லுவோம்? வழிகேட்டை நோக்கி போகிறார் அப்படின்னு சொல்லுவோம். விளங்கிச்சா உங்களுக்கு? இப்ப உதாரணத்துக்கு அல்லாஹ் அரிஷில் இருக்கிறான். அல்லாஹ்வை நம்புறாரா இல்லையா? ஒரு முஸ்லிம் நம்புறார். ரசூலுல்லாஹ்வை நம்புறார். குர்ஆன் தான் எங்கட இறைவேதம். ஹதீஸ் அல்லாஹ்ட வஹி, ரசூலுல்லாஹ்ட சொல் செயல் அங்கே ஏற்றுக்கொள்றார். எல்லாம் ஏற்று 5 நேரம் தொழணும், ஹஜ் செய்யணும், எல்லாம் ஏற்றுக்கொள்றார். அல்லாஹ் எங்க இருக்கிறான்? அல்லாஹ்வை நம்பணும் தானே. ஆனா என்ன பண்றார்? அல்லாஹ்வை நம்புவதில் அல்லாஹ் இருக்கிறான்னு ஏற்றுக்கொள்றார். அல்லாஹ்வுக்கு தான் இபாதத்து செய்யணும் ஏற்றுக்கொள்ளார். அதை ஷிர்க் செய்யல அவரு. ஆனா அல்லாஹ் எங்க இருக்கிறான் என்று குர்ஆன் சொன்னதை ஏற்றுக்கொள்ளாம, குர்ஆன் என்ன சொல்லுது? குர்ஆன் 7 இடத்துல சொல்லுது, அர் ரஹ்மானு அலல் அர்ஷி இஸ்தவா. ரஹ்மான் ஆகிய அல்லாஹ் அரிசிக்கு மேல் உயர்ந்து விட்டான். அல்லாஹு ஃபிஸ் ஸமா, அன்னைக்கு படிச்சோம், அல்லாஹ் வானத்திலே இருக்கிறான். இதுக்கு மாற்றமா சொல்றாரு, அல்லாஹ் தூணிலும் இருப்பான், துரும்பிலும் இருப்பான். இது ஷிர்கா? ஷிர்கா இது? நல்லா யோசிச்சு பாருங்க. இதுல என்ன செய்யப்பட? அல்லாஹ்வுக்கு நிகர் ஒத்தரம் கொண்டறல்ல. அல்லாஹ்வை நம்புறதை ஏற்றுக்கொண்டவர் நம்புற முறையில என்ன செய்யறார்? குர்ஆன் ஹதீஸுக்கு வெளியே போறார். இப்ப என்ன சொல்லுவோம்? வழிகட்டு பைத்தார். விளங்கிச்சா உங்களுக்கு? ஒரு சுன்னாவை நடைமுறைப்படுத்த வேண்டிய முறையில் ஒரு தொழுக கடமைன்றார். தொழுக கடமைன்றார். 3 நேரம் தொழுதா போதும்ன்றார். அது முருத்தத்தில் ரித்தத்திலும் கொண்டு போய் விட்டுடும். அது 2 நேரம் தொழுகையை மறுத்தார்ன்ற அடிப்படையில். ஆனா குர்ஆன் வசனத்தை வச்சு சொல்றார் 3 நேரம் தொழுதா போதும்ன்றார். இவரு தொழுகை என்ற இபாதத்தை ஏற்றுக்கொண்டார், அல்லாஹ்வையும் ஏற்றுக்கொண்டார், ரசூலுல்லாஹ்வையும் ஏற்றுக்கொள்றார். ஆனா தொழுக முறையை குர்ஆன் ஹதீஸுக்கு மாற்றமா என்ன செய்றார்? எப்ப வழிகேடு வரும்ன்றது விளங்குதா? எல்லாத்திலும் இப்படித்தான். குர்ஆனையும் சுன்னாவையும் ஏற்றுக்கொண்ட ஒருவர், இஸ்லாத்தின் அடிப்படைகளை ஏற்றுக்கொண்ட ஒருவர், அதற்கு மாற்றமா என்ன செஞ்சா, அதை நடைமுறைப்படுத்தினா வழிகேடு. தீன் என்பது அல்லாஹ்வுடைய கட்டளை, ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை வழிமுறை. அப்படித்தானே? இது அடிப்படை தானே. இதை ஏற்றுக்கொள்றார். ஆனா ரசூலுல்லாஹ் காட்டித்தராத ஒரு பித்அத்தை செஞ்சார். பித்அத்தை செஞ்சார். ரசூலுல்லாஹ்வுக்கு மீலாது விழா கொண்டாடுறார். என்ன சொல்லுவோம்? வழிகேட்ட செய்றார், பித்அத்தை செய்றார், வழிகேட்ட செய்றார். ஏன்? ரசூலுல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டார், அதுல பிரச்சனை இல்லை. குர்ஆன் ஏற்றுக்கொண்டார், பிரச்சனை இல்லை. இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார், பிரச்சனை இல்லை. ஆனா ரசூலுல்லாஹ்வை அவங்களுக்கு மீலாது விழா கொண்டாடாத பொழுது அதை இஸ்லாம் என்று சொல்லி என்ன செய்கிறார்? ரசூலுல்லாஹ்வை எப்படி ஏற்றுக்கொள்ளணுமோ அதுக்கு மாறு செய்கிறார். இதுதான் என்ன செய்யும்? வழிகேட்ட நோக்கி எங்களை கொண்டு போய் சேர்க்கும். ரசூல் என்ன சொன்னாங்க? இன்ன அஸ்தகல் ஹதீதி, வார்த்தை வித்தியாசங்கள் வருது. இன்ன அஸ்தகல் ஹதீதி கிதாபுல்லாஹ், வார்த்தைகளில் மிக உண்மையானது அல்லாஹ்வுடைய வேதம் அல் குர்ஆன். வகைரல் ஹதி ஹதி முஹம்மத், நடைமுறைகளில் மிகச் சிறந்தது நபிகளாருடைய வாழ்க்கை வழிமுறை. இதைத்தான் தமிழ்ல சொல்றது. தீன் என்பது அல்லாஹ்வுடைய கட்டளை, ரசூலோட வாழ்க்கை வழிமுறை. வார்த்தையில் சிறந்தது அல்லாஹ்வுடைய வேதம் அல் குர்ஆன், நடைமுறையில் சிறந்தது நபிகளாருடைய சுன்னா. தீன் என்பது அல்லாஹ்வுடைய கட்டளை அல் குர்ஆன், ரசூலோட வாழ்க்கை வழிமுறை சுன்னா. ஏற்றுக்கொள்றாங்க, அதுல பிரச்சனை இல்லை. ஆனா வஷர்ரல் உமூரி முஹ்தஸாத்துஹா, கர்மங்களில் மிக மோசமானது மார்க்கத்தில் புதிதாக ஒன்றை உருவாக்குவது. யாசின் குர்ஆன் ஒரு சூறாவா இல்லையா? ஏற்றுக்கொள்றாங்க. திங்கள் வியாழன் யாசின் ஓதுறது பெரிய ஒரு இபாதத்துன்றார். யாசின் குர்ஆனோட அதுல சந்தேகம் இல்லை. யாசீனை ஓதினா ஒரு எழுத்துக்கு 10 நன்மை கிடைக்குமா இல்லையா? கிடைக்கும், அதுல சந்தேகம் இல்லை. ஆனா என்ன சொல்றாரு? முறை தவறார். குர்ஆன் ஹதீஸுக்கு மாற்றமா போய் திங்கக்கிழமை வியாழக்கிழமை யாசீன் ஓதினா பரக்கத்து கொட்டுண்டார், அது ஒரு இபாதத்துண்டார். ரசூல் சொன்னாங்க, கர்மங்களில் மிக மோசமானது மார்க்கத்தில் புதிதாக உருவாக்குவது. புதுசுண்டா என்ன? குர்ஆனிலும் இல்லை, ரசூலோட ஹதீஸிலும் இல்லைன்னா அது புதுசு. அதுக்கு ரசூலா சொன்னது என்ன? கர்மங்களில் மிக மோசமானது. வகுல்ல முஹ்தஸத்தின் பித்ஆ, புதிதா உருவாக்கப்படுற ஒவ்வொன்றும் பித்அத், நூதனமானது. வகுல்ல பித்அத்தின் வலாலா, எல்லா பித்அத்தும் வழிகேடு. இப்ப வழிகேடுன்னா என்னன்னு விளங்குதா?
ஸலவாத்து சொல்றது. ரசூலுல்லாஹ்வின் மீது ஒரு தடவை ஸலவாத்து சொன்னால் அல்லாஹ் 10 தடவை அருள் புரிகிறான். இந்த ஹதீஸை சொல்றார். சுன்னாவா இல்லையா? ஒரு தடவை ரசூலுல்லாஹ்வின் மீது ஸலவாத்து சொன்னா அல்லாஹ் 10 தடவை அருள் புரிகிறான். அதுல சந்தேகம் இல்லை. ஏற்றுக்கொள்றார். குர்ஆன், இஸ்லாம் எல்லாம் ஏற்றுக்கொள்றார். பாங்குக்கு முன்னால ஸலவாத்து சொல்றது இபாதத்துன்றார். பாங்க காட்டி கொடுத்தது யாரு? ரசூலுல்லாஹ். பாங்குக்கு முன்னால ஸலவாத்தை காட்டி கொடுத்தாங்களா? இல்ல. பாருங்க, பாங்கை ஏற்றுக்கொண்டார், ரசூலுல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டார், அதை நடைமுறைப்படுத்தும் பொழுது நபிகளாருக்கு மாறு செய்தார். அப்பதான் என்னன்னு சொல்லுவோம்? பிதஅத். எனவே அது வழிகேடு. விலங்குல எப்படி வழிகேடு சொல்றதுண்டு? 5 நேரம் தொழணும். முக்மினா இல்லையா? 5 நேரம் ரசூல்லா காட்டி தந்த மாதிரி தொழுதார். தொழுதுட்டு ஹஸ்ரத் துவா கேட்கணும், மாமுங்கள் ஆமீன் சொல்லிட்டு போகணும். கூட்டு துவா. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 18,000 தொழுகை தொழுவிச்சாங்க. ஒரு நேரமாவது ரசூலா துவா கேட்க சஹாபாக்கள் ஆமீன் சொன்னாங்களா? இல்ல. தொழுதார், 5 நேரம் தொழணும்டார், எல்லாம் ஏற்றுக்கொண்டார். ஆனா தொழுகையை முடித்த பிறகு ரசூலுல்லாஹ் காட்டித்தராத ஒரு பிதஅத்தை, பிதஅத்துனா என்னன்னு விளங்குதா? வழிகேடு. பிதஅத் வழிகேடு. என்ன? இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார், குர்ஆன் சுன்னாவை ஏற்றுக்கொள்கிறார், நடைமுறைப்படுத்துகிற பொழுது குர்ஆன் ஹதீஸுக்கு மாற்றமாக நடைமுறைப்படுத்தினார். இப்பதான் வழிகேடு வருதுன்னு சொல்லுவோம். விளங்கிச்சா? அப்ப எப்ப நாங்க வழிகேடு சொல்லுவோம்? எப்ப நாங்க அது அகீதால வரலாம், நம்பிக்கை சார்ந்த விஷயத்துல வரலாம், அமல்கள்ல வரலாம். விளங்குதா உங்களுக்கு? எனவே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒருவர், குர்ஆன் சுன்னாவை ஏற்றுக்கொண்ட ஒருவர் அதை நடைமுறைப்படுத்தும் பொழுது குர்ஆன் ஹதீஸுக்கு மாற்றமாக போய் நடைமுறைப்படுத்தினா அந்த இடத்துல நான் சொல்லுவோம், நீங்க வழிகேட்ட செய்றீங்க, அல்லாஹ்வை பயந்துக்கங்க. இதை தொடர்ந்து செஞ்சீங்கன்னா நீங்க வழிகேட்டு போயிருவீங்க. வழிகேடுகள் எங்க கொண்டு போய் சேர்க்கும்? மனிதனை நரகத்துல கொண்டு போய் சேர்க்கும். இப்ப வழிகேடுன்னா உங்களுக்கு என்னென்ன விளங்கிட்டுதா? எனவே இதுக்கு அரபுல என்ன சொல்லுவோம்? தலாலத். எங்கட மொழி இதுல என்ன சொல்லுவோம்? வழிகேடு, வழிகேடுன்னு. அப்ப எதுக்கு வழிகேடுன்னு நல்லா விளங்குங்க பார்க்க. ஷிர்க்கு சம்பந்தப்படாது, குஃபுர் சம்பந்தப்படாது, நயவஞ்சகத்தனம் நிஃபாக் சம்பந்தப்படாது. என்ன செய்வார்? இஸ்லாத்தை சர்தியாக ஏற்றிருப்பார், ஈமானை சர்தியாக ஏற்றிருப்பார். ஆனா நடைமுறைப்படுத்தும் பொழுது குர்ஆன் ஹதீஸுக்கு மாற்றமா கூட்டி குறைச்சி இல்லாதத பொல்லாதத எல்லாம் இஸ்லாம் என்று செய்வார். அப்பதான் என்ன செய்யும்? வழிகேடுன்றது என்ன செய்யும்? வரும் என்ற பாடத்தை நானும் நீங்களும் பித்அத், அந்த வழிகேடு என்ற பாடத்துக்கு கீழே நானும் நீங்களும் விளங்கிக் கொள்வோம். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மன் அமில அமலன், ஒருவன் ஒரு அமலை செய்கிறான், அமல் லைஸ அலைஹி அம்ருனா, அவன் செய்கிற அமலுக்கு எங்களுடைய ஆர்டர் இல்லை, அமல். ஆனா எப்படிப்பட்ட அமல்? எங்கட ஆர்டர் இல்லாத அமல், எங்கட வழிகாட்டல் இல்லாத அமல் செஞ்சா ஃபஹுவ ரத்துன், அது நிராகரிக்கப்படும். இதான் வழிகேடு. செஞ்சது அமல் தான், ஆனா எப்படிப்பட்ட அமல்? ரசூலுல்லாஹ் காட்டித்தராத அமல். உதாரணத்துக்கு 5 நேர தொழுகைக்கு பின்னால ரசூலுல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் 33, அல்ஹம்துலில்லாஹ் 33, அல்லாஹ் அக்பர் 33, 99 100 பூர்த்தியாக லா இலாஹா இல்லல்லாஹ் வஹ்தஹு கலிமாவை சொன்னாங்க. அல்லது இன்னொரு முறையில் எப்படி சொன்னாங்க? 33 33 அல்லாஹ் அக்பர் 34. இந்த ரெண்டுல ஒரு மாதிரி செய்யலாம். சில அறிவிப்புகளை 25 25 வந்திக்கு அப்படியும் செய்யலாம். விளங்குதா உங்களுக்கு? இப்போ ஒருத்தர் என்ன சொல்றாருண்டா, எனக்கு கொஞ்சம் நேர காலம் இருக்குது, நான் 5 நேர தொழுகைக்கு பின்னால சுப்ஹானல்லாஹ் 50, அல்லாஹ் அக்பர் 50, அல்ஹம்துலில்லாஹ் 50 சொல்ல போறேன்றார். இவர் அமல் தான் செய்கிறார், ஆனா இந்த அமல் ரசூலுல்லாஹ் காட்டித்தராத அமல். இது என்ன செஞ்சிடும்? பித்அத்துல கொண்டு போய் சேர்க்கும். பித்அத் எங்க கொண்டு போய் சேர்க்கும்? வழிகேட்டுல கொண்டு போய் சேர்க்கும். விளங்குதா உங்களுக்கு? சலாத்துல் அவ்வாபீன். நிறைய பேர் மக்ரிபுக்கு பின்னால சலாத்துல் அவ்வாபீன் தொழுவீங்க, பார்த்துருக்கிறீங்களா? மக்ரிபுக்கு பின் சுன்னத்தை தொழுதுட்டு 2 ரக்காத்து தொழுவாங்க. நாங்க இந்த குர்ஆன் சுன்னா ஆட்களுடைய பழகிறதுனால அதை பெரும்பாலும் பார்த்தில்லை. நாங்க மக்ரிபு சுன்னாவுக்கு பின்னால 2 ரக்காத் தொழு. என்னவாப்பா தொழுகிறீங்கன்னு கேட்டா, நாங்க அவ்வாபீன் தொழுகிறோம். அவ்வாபீன் ஒரு தொழுகை இருக்குதா இல்லையா? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஸலாத்துல் அவ்வாபீன் ஹீன தர்முதுல் ஃபிஸால். அவ்வாபீன் என்ற தொழுகை ஒட்டகம் மணல் சூட்டின் காரணமாக எழும்புற நேரத்தில் தொழுவிக்கப்படும், தொழப்படும் அப்படின்னு ரசூலுல்லாஹ்.
மணல் சூடாகிற எப்ப? கூழாகிக்கிற மணல் சூடாகிற எப்ப? சூரியன் பட்டு 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 எத்தனை மணி ஆகும்? அப்ப 6 மணிண்டா, சுபக 6 மணிண்டா சூடு தணிஞ்சிக்கிற நேரம் பூமியில சூடு குறைஞ்சிக்கும். அப்ப பூமியில மிருகங்கள் படுத்து கொண்டிருக்கும். அப்படி பூமி சூடாக சூடாக ஒட்டக குட்டிகள் என்ன செய்யும்? மணல் சூட்டின் காரணமா எலும்புற நேரம். என்ன நேரம்? துஹாவுடைய நேரம். துஹா தொழுகைக்கு இன்னொரு பேர் தான் என்ன? சலாத்துல் அவ்வா. என்ன செஞ்சாங்க? மகரிபுக்கு பின்னால தொழுகையை ஏற்றுக்கொண்டாங்க. தொழுகிற முறை என்ன செஞ்சாங்க? ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னாவுக்கு மாற்றமா மகரிபுக்கு பின்னால தொழுதாங்க. வழிகேடுண்டா என்னன்னு விளங்குதா உங்களுக்கு? ஏற்றுக்கொள்றது சரி, நடைமுறைப்படுத்தும் பொழுதோ நபி வழிக்கு மாற்றமா குர்ஆனுக்கு மாற்றமா என்ன செஞ்சார்? இது வழிகேட்டில் கொண்டு போய் சேர்க்கும். விளங்கிச்சா உங்களுக்கு? எனவே இதுக்கு நாங்க வழிகேடுன்னு சொல்லுவோம். அல்லாஹ் குர்ஆன்ல எப்படி சொல்றான்? மகான லி முஃமினின் வலா முஃமினத்தின் இதா கலல்லாஹு வ ரசூலுஹு அம்ரன் ஐயகூன லஹுமுல் ஹியரத்து மின் அம்ரிஹிம். அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் ஒரு விடயத்தில் தீர்ப்பு செய்து விட்டால் இதை இப்படித்தான் செய்யணும், இப்படி செய்யக்கூடாது அப்படின்னு தீர்ப்பளிச்ச பிறகு அதுல சொந்த கருத்து தெரிவிக்க ஒரு முஃமினுக்கு என்ன இல்லை? குர்ஆன் ஹதீஸ்ல இப்படி வந்திருந்தாலும் நாங்க இப்படித்தான் செய்வோம் அப்படின்னு சொல்றதுக்கு என்ன கிடையாது? ரைட்டு கிடையாது. அப்படி வமையஸில்லாஹ வ ரசூலஹு சொந்த அபிப்பிராயங்களை தெரிவிச்சு சொந்த கருத்துக்களை தெரிவிச்சு யார் அல்லாஹ் ரசூலுக்கு மாறு செய்வாரோ ஃபக்கது தல்ல. ஃபக்கது தலாலத் பேஸ் சொல், தல்ல இறந்த கால சொல். ஃபக்கது தல்ல தலாலம் முபீனா, அவர் தெளிவான வழிகேட்டுல போவார். அப்ப வழிகேடுன்றது என்ன? அல்லாஹ் ரசூலை ஏற்றுக்கொள்றார், ஆனா அல்லாஹ் ரசூலுக்கு மாற்றமா போறார். இப்ப எங்க போயிடுவார்? வழிகேட்டை நோக்கி போயிடுவார். விளங்கிச்சா? நிறைய பேர் இங்க தானே வழிகேடு. குர்ஆன் ஹதீஸ்ல இருக்குதுதான், நீங்க சொல்றது உண்மைதான், நீங்கட பள்ளிக்கு ஒரு ரூல்ஸ் சொன்னீங்க அப்படின்னு பள்ளி ரூல்ஸுக்கு குர்ஆன் சொன்னா ஏற்றுக்கொள்றார். ஆனா நடைமுறைப்படுத்தும் பொழுது எக்ஸ்ட்ரா உண்டு என்ன செய்யறார்? கொண்டு பள்ளி நிர்வாகம் சொல்றதையும் நாங்க சேர்ப்போம். குர்ஆன் ஹதீஸ்ல இருக்குது, ஆனா ஊருக்கு ஒரு வளமை உண்டிக்குது, ஊர் வளமையும் கொண்டு குர்ஆன் சொன்னா ஏற்றுக்கொண்டாரா இல்லையா? நடைமுறைப்படுத்தும் பொழுது ஊர் வளமையையும் சேர்த்து கொண்டார். நீங்க சொல்றது சரி ஹஸ்ரத், குர்ஆன் சுன்னாலைக்கு, ஆனா எங்க குடும்பத்துக்கு ஒரு விருப்பம் உண்டிக்கே, அதையும் நாங்க செய்வோம். குர்ஆன் சுன்னாவை ஏற்றுக்கொள்றார், நடைமுறைப்படுத்தும் பொழுது என்ன செஞ்சார்? குடும்பத்தையும் கொண்டு சேர்த்து கொண்டார். விளங்குதா உங்களுக்கு வழிகேடுண்டா என்னாண்டு? எனவே இதுக்குத்தான் நாங்க வழிகேடுன்னு சொல்லுவோம். இதே மாதிரி இந்த அகீதாவுடைய பாடத்துல பாவிக்கப்படக்கூடிய ஈமானுக்கு எதிரான இன்னொரு சொல் தான் ரித்தத். என்னன்னு சொல்லுவோம்? இது கேள்விப்பட்டிருப்பீங்க நீங்க நிறைய. முர்தத்னு என்ன சொல்லுவோம்? ரித்தத் என்று சொன்னா என்னன்னா வந்த வழியில ரிட்டர்ன் போறது. என்ன செய்யறது? திரும்பி போற, உண்ட திருப்பி விடுற. அப்ப முர்தத்னா முஃமினா வந்தவர் ரிவர்ஸ்ல போறார். அப்ப அர்த்தம் என்ன? முர்தத் ஆகிறார். குர்ஆனையும் சுன்னாவையும் ஏற்றுக்கொண்டு முஸ்லிமா வாழ்ந்தவர் திடீர்னு என்ன பண்றார்? இஸ்லாத்தை விட்டு போறார். இவர் காஃபிர் தான், அதுல சந்தேகம் இல்லை. இவருக்கு தான் என்னன்னு சொல்லுவோம்? அடிப்படையிலே ஒருவர் அல்லாஹ் ரசூலை மறுத்த அவர் யாரு? காஃபிர். ஒரு மனிதன் முஃமினாக இருந்து விட்டு முஸ்லிமாக இருந்து விட்டு என்ன செஞ்சா? குஃப்ர நோக்கி போனா அவருக்கு என்னன்னு சொல்லுவோம்? ரித்தத் செஞ்சிட்டார். எனவே அவர் யாரா போய்த்தார்? முர்தத்தா போய்த்தார் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப ரித்தத்துன்னா என்னன்னு விளங்குதா? முர்தத்துன்னு எப்ப சொல்லுவோம் விளங்குதா? விளங்கிச்சா உங்களுக்கு? எனவே நல்லா விளங்கு. ஒருவர் அடிப்படையிலேயே இஸ்லாத்தை மறுக்கிறார், அடிப்படையிலேயே குர்ஆன் ஹதீஸை மறுக்கிறார், அவர் யாரு? குஃப்ர் செய்கிறார், காஃபிர். முனாஃபிக்னா யாரு? உள்ளத்தளவில் இறை நிராகரிப்பு, இஸ்லாத்துக்கு எதிரான சிந்தனை போக்க வச்சுக்கிட்டு வெளித்தோற்றத்துல வாயளவுல ஈமான் இஸ்லாம் பேசுறார். இவர் யாரு? நிஃபாக்குண்டுவோம், முனாஃபிக்குண்டுவோம். ஷிர்க்ன்றது என்ன? அல்லாஹ்வை ரப்பா ஏற்றுக்கொண்டு அல்லாஹ்வுக்கு நிகர் ஒரு கடவுளை கொண்டு வந்தார், அல்லது அல்லாஹ்வை ரப்பா ஏற்றுக்கொண்டு அவனுக்கு செய்ய வேண்டிய அதிகாரத்தையோ அவனுக்கு மட்டும் செய்ய வேண்டிய இபாதத்தையோ அவனுக்குள்ள பெயர்கள் பண்புகளையோ என்ன செய்தார்? ஒரு படைப்பினத்துக்கு கொடுத்தார். என்னன்னு சொல்லுவோம்? ஷிர்க்குன்னு சொல்லுவோம். வழிகேடுண்டா என்ன? அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்றார், ரசூலாவை ஏற்றுக்கொள்றார், ஈமானை ஏற்றுக்கொள்றார், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றார், குர்ஆனை ஏற்றுக்கொள்றார், ஹதீஸ் எல்லாம் முழு இஸ்லாத்தையும் ஏற்றுக்கொண்டவர் நடைமுறைப்படுத்துவதில் என்ன செய்கிறார்? குர்ஆன் ஹதீஸுக்கு அல்லாஹ் ரசூலுக்கு மாறு செய்கிறார். அப்ப என்னன்னு சொல்லுவோம்? வழிகேட்டை நோக்கி போறாருன்னு. அதே மாதிரி ரித்தத் முர்தத்னு எப்படி சொல்லுவோம்?
ஒருவர் ஈமானோடு வாழ்ந்துட்டு இஸ்லாத்தோடு வாழ்ந்துட்டு அதை விட்டுட்டு போறார். 50 வயசுல சொல்றார் என் மீது தொழுகை கடமை இல்லை. ஹஜ்ஜு கடமையான ஒருத்தர் சொல்றார் எனக்கு ஹஜ்ஜு கடமை இல்லை. இஸ்லாமிய சட்டப்படி இவருக்கு என்ன தீர்ப்பு சொல்லுவாங்க? காஃபிர்ன்றதுல சந்தேகம் இல்லை. இஸ்லாமிய அந்த சட்டக்கலையில இவருக்கு என்ன பேர் சொல்லுவாங்க? இவர் ரித்தத்தை செஞ்சிட்டார், எனவே இவர் முருத்தத்து. மதுபானம் ஹலால் என்றார், விபச்சாரம் ஹலால் என்றார். குர்ஆனுக்கு நேர் மாற்றமா தானே பேசினார், குஃப்ர பேசிட்டார். ஆனா இவர் யார்? முக்மினா இருந்துட்டு முஸ்லிமா இருந்துட்டு ரித்தத்தை நோக்கி போனவர். தலாக்கு பெண்களுடைய உரிமையை பறிக்கும் என்றார். நஹூது பில்லாஹ். அப்படி சொன்னா ஈமான் இஸ்லாத்தோட வாழ்ந்தவர் இஸ்லாத்துக்கு எதிராக குஃப்ர நோக்கி போனார். இப்ப இவர் வந்துட்டு ரிவர்ஸ் போனவர், ரித்தத்தை செஞ்சார். இவருக்கு பேர் தான் என்ன சொல்லுவோம்? முர்தத் அப்படின்னு நாங்கள். இதுதான் ஈமானுக்கு எதிராக பாவிக்கப்படக்கூடிய, ஈமானுக்கு எதிர்ப்பதமாக இருக்கக்கூடிய அகீதாட பாடப்பகுதியில் பேசப்படக்கூடிய முக்கியமான வார்த்தை பிரயோகங்கள். இதை நாங்கள் விளங்கி கொள்வோம். சரி, நாங்கள் இதில் படிக்க வேண்டிய இந்த வார்த்தை பிரயோகங்களை ஏன் நாங்கள் படித்தோம்னா, இதில் முக்கியமான ஒரு பாடம் இருக்குது. என்னன்னு சொன்னால், இந்த வார்த்தைகளை எப்போ ஒரு மனிதனை நோக்கி நாங்கள் விதிப்போம், நல்லா விளங்கி கொள்ள வேண்டிய விஷயம். குஃபுர் இருக்குது, ஷிர்க் இருக்குது, பித்அத் இருக்குது, வலாலத் இருக்குது, ரித்தத் இருக்குது. இதெல்லாம் நாங்க நினைச்ச மாதிரி ஒரு முஃமினை நோக்கி சொல்வதல்ல. நல்லா விளங்கணும். ஒரு மூமினை பார்த்து முனாஃபிக் என்று சொல்றதுலையோ, ஒரு முஸ்லிமை பார்த்து காஃபிர் என்று சொல்றதுலையோ, ஒரு முஸ்லிமை பார்த்து முஷ்ரிக்னு நேரடியா நீ முஷ்ரிக், நீ காஃபிர், நீ வழிகேடன் அப்படின்னு நேரடியா ஒரு தனி மனிதனை விழிப்பதிலோ மிச்சம் கவனமா இருக்கும். அது ஆக டேஞ்சரானது. அடுத்த மனிதனுக்கு தீர்ப்பு சொல்றதுல மிச்சம் கவனமா இருக்கணும். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்துல முனாஃபிக்குகள் இருந்தாங்க. அந்த முனாஃபிக்க ரசூலுல்லாஹ் அவர்கள் சுயமாக தீர்மானிக்கல. என்ன செய்யல? அவர்கள் சுயமா தீர்மானிக்கல. எப்படி தீர்மானிச்சாங்க? வஹ்யின் அடிப்படையில தான் தீர்மானிச்சாங்க ரசூலுல்லாஹ். எதன் அடிப்படையில? அல்லாஹ்ட கட்டளையை வச்சு அல்லாஹ் யார் யாரையெல்லாம் முனாஃபிக்னு அடையாளப்படுத்தி கொடுத்தானோ அவர்களுக்கு தான் ரசூலுல்லாஹ் முனாஃபிக்னு லிஸ்ட் போட்டு கொடுத்துட்டு போயிட்டாங்க. அது இல்லாம நினைச்ச மாதிரி தீர்ப்பு சொல்ற நிலையில இருக்கல்ல. இஸ்லாமிய ஒரு சட்டம் நடக்கிற இடத்துல ஒரு மனிதனை முர்த்ததுன்னு சொல்றேன்டா, அவன் சம்பந்தப்பட்ட நீண்ட ஆய்வுகளுக்கு பின்னாலதான் என்ன பண்ணுவாங்க? முர்த்ததுன்ற பட்டம். உலக மட்டத்துல முர்த்ததென்று பட்டம் கொடுக்கப்பட்ட சிலர் இன்றைக்கும் என்ன செய்யறாங்க? சல்மான் ருஷ்தி இருக்கிறார், தஸ்லீமா நஸ்ரின் இருக்கிறார், அதே போல இந்தியாவில் அந்த குஷ்பூன்ற ஒரு நடிகை இருக்கிறார். இது மாதிரி குர்ஆன் சுன்னாவுடைய அடிப்படைகளுக்கு நேர் மாற்றமா பேசின பல பேருக்கு இஸ்லாமிய உம்மத்து சேர்ந்து என்ன செஞ்சீங்க? தனி மனிதன் எடுக்கிற முடிவல்ல. அதனால தனி மனிதரை நோக்கி விழிக்கிறதுல மிச்சம் கவனமா இருக்கணும். ரசூலை எந்த அளவு எச்சரிக்கை பண்றாங்க பாருங்க. யாராவது ஒருவர், நல்லா விளங்கி இந்த ஹதீஸ் உலகத்துல ஆழமா வச்சுக்கோங்க, யாராவது ஒருவர் ஒரு முஸ்லிமை பார்த்து, ஒரு முஃமினை பார்த்து நீ யா காஃபிர், ஏ காஃபிரே அப்படின்னு அழைச்சா அந்த வார்த்தை என்ன செய்யுமாம்? இருவரில் ஒருவரை மீளுமுண்டாங்க ரசூலுல்லாஹ். இருவரில் ஒருவரை மீளுமுண்டாயினா அந்த வார்த்தை அப்படியே போய் சுத்துமாம். நான் யாரை பார்த்து நீ காஃபிர்னு சொன்னேனோ அவர் அந்த வார்த்தைக்கு தகுதியானவராக இருந்தா அவருக்கு போகும். அவர் அந்த வார்த்தைக்கு தகுதி இல்லைன்னா யாருக்கு ரிட்டர்ன் வருமுண்டாங்க? சொன்னவரை நோக்கி வருமுண்டாங்க. நஹூதுபில்லாஹ். இந்த இடத்துலதான் மிச்சம் கவனமா இருக்கணும், மிச்சம் கவனமா இருக்கணும். அடுத்த மனிதர்கள்ட உள்ரங்கத்தை அல்லாஹ் விட்டுட்டு போயிடும். உள்ரங்கம் எங்களுக்கு தெரியாது, விளங்கிச்சா உங்களுக்கு? அதனால மிச்சம் கவனமா இருக்கணும். இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொன்னாங்க, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹாலித் இப்னுல் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பனு ஜுஸாமான்ற கூட்டத்துக்கு எதிராக யுத்தம் செய்ய அனுப்பினாங்க. அனுப்பின நேரம் யுத்தம் மும்முரமா போற நேரம் திடீர்னு காஃபிர்கள் தரப்புல உள்ள கொஞ்சம் பேர் என்ன செஞ்சாங்கன்னா சபனான்னு கையை தூக்கினாங்க. சபனாண்டா அர்த்தம் என்னன்னா நாங்க மதம் மாறிட்டோம். என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? மதம் மாறிட்டோம். இப்ப காஃபிரா இருக்கிற ஒருவர் முஸ்லீம்களோட நடக்கிற சண்டையில முஸ்லீம்களை பார்த்து நாங்க மதம் மாறிட்டோம்னு கையை தூக்கினா என்ன அர்த்தம்? இதுக்கு என்ன அர்த்தம்னு சொல்லல. அதே நேரடியா முஸ்லீம் ஆவிட்டோம்னு சொல்லலையே, அவரு மதம் மாறிட்டோம் அப்படின்னு சொன்னாங்க.
உடனே ஹாலித் இப்னு வலீத் தான் தலைவராக இருந்தார். யுத்தம் முடிஞ்ச பிறகு எல்லா கைதிகளையும் பிடிச்சி சஹாபாக்களுக்கு இடையில பங்கு வச்சார். கனிமத் கொடுக்குறன்னு பங்கு வச்சார். பங்கு வச்சு போட்டு என்ன செஞ்சாரு, தண்ட கைதிட கழுத்தை வெட்டி கொலை செஞ்சார். என்ன செஞ்சார்? எப்படிப்பட்டவர் அவர்? நான் மதம் மாறிட்டேன்னு சொன்னார். ஆனா ஹாலித் இப்னு வலீத் சொன்னார், நீ முஸ்லீம் ஆவிட்டேன்னு சொல்லல, கழுத்தை வெட்டி கொலை செஞ்சுட்டு சொன்னாரு, உங்களோட கைதிகளை எல்லாம் கொலை செய்யுங்க, எல்லாரும் காஃபிர்கள் கொலை செய்யுங்க. இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொன்னாங்க, நான் ஏண்ட கைதியை கொலை செய்யவும் மாட்டேன், அடுத்தவர்களை கொலை செய்ய உதவும் மாட்டேன், ரசூலுல்லாஹ் கிட்ட போய் தீர்ப்பு கேட்பேன்டாங்க. ஏன்னா அவர் சொன்ன வார்த்தை மதம் மாறிட்டேன். ஒரு முஸ்லீமை பார்த்து நான் மதம் மாறிட்டேன்னு அர்த்தம் என்ன? இஸ்லாம் ஆவிட்டேன்னு ஒரு அர்த்தம் எடுக்கலுமே, அதனால முடிவெடுக்கலாம். ஆனா ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு என்ன வச்சு முடிவெடுத்தாங்க? வெளி வார்த்தையை மட்டும் பார்த்து முடிவெடுத்தாங்க, கொலை செஞ்சாங்க. ரசூலுல்லாஹ் கிட்ட போய் சொன்ன உடனே, ஹாலிதே நீங்க எப்படி கொலை செய்வீங்க, அவங்க உள்ளத்தை தோண்டி பார்த்தீங்களான்னு கேட்டாங்க ரசூலுல்லாஹ். உங்களுக்கு ஏன் உள்ரங்கம் எங்களுக்கு தெரியா? ஒரு மனிதர் சலாம் சொல்கிறார் யுத்த களத்திலே, அஸ்ஸலாமு அலைக்கும் என்றார். அவர் சலாம் சொல்லிட்டார், வாழக்கீழ வச்சுக்கோ. ஒரு யுத்தத்தில் ஹாலித் இப்னு வலீத் வந்து கேட்பாங்க, ஒரு சஹாபி வந்து கேட்பார், அல்லாஹ்வின் தூதரே, நான் மும்முரமா யுத்தம் செஞ்சுக்கிட்டு போறேன், அவன் என்னை வெட்டுறான், என்னை எதிர்த்து போராடுறான், நான் வெட்ட ரெடியாக போல நான் முஸ்லீம் ஆவிட்டேன்னுட்டார், கொள்ளையிலுமான்னு கேட்டாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீங்க எப்படி அவரை கொல்லுவீங்கன்னு கேட்டாங்க. அவர் சொன்னார், சஹாபி, அல்லாஹ்வின் தூதரே, இந்த வாளுக்கு பயந்து தான் அவர் முஸ்லீம் ஆவிட்டேன்னு சொன்னார். முஸ்லீம் ஆவிட்டார்னு சொன்னா அதுக்கு மேல நீ என்ன செய்யக்கூடாது, அதுக்கு மீறி அவரை நீ கொலை செய்தால் அவர் எந்த இடத்தில் இருந்தாரோ அந்த இடத்துக்கு நீ போயிடுவாய், நீ இருந்த ஈமானுடைய இடத்துக்கு அவர் வந்துடுவார். நாங்கள் சொல்லலாம் எவ்வளவு பாரதூரம். அதனால ஒரு மனிதனுக்கு காஃபி, நீ முனாஃபி, நீ முஷ்ரிக், தீர்ப்பு கொடுக்கறதுல மிச்சம் கவனமா இருக்கணும். இன்றைக்கு நிறைய நாங்கள் ஷிர்க்குடைய காரியங்களை சொன்னோமே, எப்பொழுதும் நல்லா விளங்குங்க, அவங்களுக்கு தஅவா செய்கிற ஆட்களாக தான் நிற்கணும். நீங்க செய்யறது ஷிர்க்கு, பாருங்க ஹதீஸ, இறை அதிகாரத்தை கொடுக்குறீங்க, நீங்க செய்யறது ஷிர்க்கு, இதை நீங்க விளங்கி செஞ்சீங்கன்னா நீங்க முஷ்ரிக்கா போயிருவீங்க என்று தஅவா தான் செய்யணுமே, அல்லாமல் நீ முஷ்ரிக்குன்னு சொல்லப்படா. ஏன் இந்த இடத்துலதான் மிச்சம் கவனம். இது சம்பந்தமா சஹாபாக்களுடைய காலம் தொட்டு இன்று வரைக்கும் அறிஞர்கள் கடுமையா பேசியிருக்கிறாங்க, மிக கடுமையா பேசியிருக்கிறாங்க. ஏன் தெரியுமா? இவர் என்ன பண்றாரு, கிப்லாவை முன்னோக்கி அல்லாஹு அக்பர்னு தொழுகிறார். யா அல்லாஹ் என்ற பாவத்தை மன்னின்னு இஹ்லாஸோட துஆ கேட்கிறார். அடுத்த பக்கம் கபரடியில போய், பெரியவரே நீங்க அல்லாஹ்ட்ட வாங்கித்தாங்கன்னு கேட்கிறார். திருப்பி வாரார், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ்ன்றார். இப்ப இவர கலிமாவை வச்சு முஸ்லிம்ன்றதா, இவற்றை சிறுக்கு சம்பந்தப்படுறதை வச்சு முஷ்ரிக்குன்னு சொல்றதா? ஏன் ஒவ்வொரு நிமிஷமும் இவர செயற்பாடு மாறுது. கிப்லாவை முன்னோக்கி அல்லாஹ்வுக்காக தொழுகிறார், கபரை முன்னோக்கி துஆ செய்கிறார். இப்ப என்ன பண்றது? அன்பாண்டவர்களே, இந்த இடத்துல தான் மிச்சம் கவனமா தஅவா செய்வோம். ஒரு மனிதனை முஷ்ரிக்காக்கி நரகத்துல போடுறது எங்கட அல்லாஹ் பார்த்து கலட்டுவாங்க. எச்சரிக்கை பண்ணுவோம். ரசூலுல்லாஹ் கபர்களை நோக்கி, படைப்பினங்களை நோக்கி பிரார்த்தனை செய்வதை சிறுக்குன்னு எச்சரிக்கை பண்ணியிருக்கிறாங்க. அல்லாஹ்ட்ட தான் துஆ செய்யணும். நீ இந்த செயலை செஞ்சா முஷ்ரிக்கா போயிடுவாய், இதே நிலையில நீ மௌத்தா போனா முஷ்ரிக்காவிரலாம். எனவே அல்லாஹ்வை பயந்துக்க, தஅவா செய்யுங்க. விளங்குதா உங்களுக்கு? நயவஞ்சகத்தின் அடையாளங்கள் ஒரு மனுஷன் எங்களுக்கு விளங்குது. நீ முனாஃபிக், நீ நரகவாதி சொல்ல மாட்டோம். என்ன சொல்லுவோம் பாருங்க, ரசூல் எச்சரிக்கை பண்ணியிருக்கிறாங்க. நயவஞ்சகத்தனத்தை பத்தி நீங்க உங்கள்கிட்ட இந்த பண்பு இருந்தா சுத்தமான முனாஃபிக்ன்றாங்க, 4 பண்பு இருந்தா, எனவே நீ முனாஃபிக் ஆவிரலாம். நீ இதே நிலையில மௌத்தா போனா நரகத்துடைய அடித்தளத்துக்கு போயிடலாம். அல்லாஹ்வை பயந்துக்க, தஅவா செய்வோம், பிரச்சாரம் செய்வோம். எனவே ஒரு சாதாரணமா இஸ்லாத்தம் இருக்கிற காஃபிரை விழிக்கிற மாதிரி ஈமானோட இஸ்லாத்தோட வாழ்ந்துட்டு ஷிர்க்குண்டா என்னண்டு செய்யா தெரியாம ஷிர்க்கு செய்யறவனை போய் என்ன செய்யப்படாது, முஷ்ரிக்கு பட்டம் கொடுக்குற நிலையில் இருக்கக்கூடாது. சும்மா யோசிச்சு பாருங்க, மீலாது காலத்துல மீலாது கொண்டாடுறது ஷிர்க்கல்ல, அது விளங்கப்படுத்திட்டு உங்களுக்கு. மௌலிது படிக்கிறது என்ன ஷிர்க்கு, கந்தூரி கொடுக்கிறது ஷிர்க்கு. விளங்குதா உங்களுக்கு? ரெண்டுக்கு மேல வித்தியாசம் நல்லா சிந்திச்சு விளங்க, நான் விளங்கப்படுத்திருக்கேன் உங்களுக்கு. இப்ப மௌலிது படிக்கிற ஒருவர்கிட்ட போய் நீங்க முஷ்ரிக்குன்னு சொன்னா அவர் என்ன சொல்றார்? நான் அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்கிறேன், அவரை புகழ்றதுக்கு நான் இதை படிக்கிறேன், நான் என் ரப்ப அல்லாஹ்வை தான் ஏற்றிருக்கிறேன். ரசூல் இது நபி தான்,
அவருக்கு இறை அதிகாரம் இல்லை. ஆனால் அரபுல படிக்கிற வாசகம் என்ன சொல்லுது? இறை அதிகாரத்தை கொடுக்குது. இப்ப இவர் வாயால சொல்ற இந்த வார்த்தையை வச்சு தீர்ப்பு கொடுக்கிறதா அல்லது உள்ரங்கத்தை வச்சு தீர்ப்பு கொடுக்கிறதா? என்ன சொல்லுவோம்? உங்களோட செயற்பாட்டுல ஷிர்க் இருக்குது. அல்லாஹ்வுக்கு நிகரா ரசூலுல்லாஹ்வை கொண்டு வைக்கிறீங்க. அல்லாஹ்வை பயந்துக்கணும். இதே நிலையில மௌத்தா போனா நீங்க முஷ்ரிக் ஆகிடலாம். எச்சரிக்கை பண்ணுவோம். நன்மையை தீமையை தடுக்கிற பணியில இருப்போம். நேரடியா ஒரு மனிதனை முஷ்ரிக் காஃபிர் என்று விழிக்கிறது, அது சமூகமா சேர்ந்து ஒரு மனிதன செயற்பாடுகள் எல்லாம் ஆய்வு பண்ணி இருக்கிற உலமாக்கள் எல்லாம் சேர்ந்து அப்துல் ரவுஃபுக்கு 80 கால பகுதியில் தீர்ப்பு கொடுத்தாங்க. முர்த்ததுன்னு தீர்ப்பு கொடுத்தாங்க. சும்மா கொடுக்கல, பல மாதங்கள் ஆய்வு பண்ணி அவருடைய பேச்சுக்களை எல்லாம் பார்த்து அவருடைய கொள்கை உள்ளத்துல இருந்து அவர் பேசுற சப்ஜெக்டுகள் வருமே, அகீதாவா பேசுற அதெல்லாம் ஆய்வு பண்ணி தான் மிச்ச நிதானமா கவனமா தான் முர்த்ததுன்னு ஃபத்வா கொடுத்தாங்க. அதனால நாங்க நினைச்ச ஆட்களுக்கு காஃபிர், முனாஃபிக், முஷ்ரிக் அப்படின்னு பட்டம் கொடுக்காம எச்சரிக்கை பண்ணுவோம். செயலை கண்டிப்போம், தஅவா செய்வோம். ஒரு முஃமினுக்கு, ஒரு முஸ்லிமுக்கு காஃபிர், முனாஃபிக், சுத்த வழிகேடன், சுத்த நரகவாதி தீர்ப்பு கொடுக்கறதுல மிச்சம் பிரச்சனை. சுவர்க்கவாதின்னு தீர்ப்பு கொடுக்கலுமா? நல்லவருன்னு தீர்ப்பு கொடுக்கலுமா? அதுவும் செய்யக்கூடாது. அக்கீதால தனி ஒரு பாடம், அதுவும் செய்யக்கூடாது. இவரை பார்த்தா நல்லவர் போல விளங்குது, அவ்வளவுதான். உஸ்மான் இப்னு மத்ஊன் ரலியல்லாஹு அன்ஹு ஹிஜ்ரத் செஞ்சவர். அவர கபர் ரசூலுல்லாஹ் அவர கபருக்கு மேல ஒரு கல்லை தூக்கிட்டு வந்து வைப்பாங்க. நாங்க இன்னைக்கு கபருக்கு மேல கல் வைக்கிறோமே சுண்ணாண்டு, ரசூலுல்லாஹ் அவர கபருக்கு மேல தான் ஒரு கல்லை கொண்டு தூக்கி வச்சுட்டு இந்த ஜனாசாவை உஸ்மான் இப்னு மத்ஊன் கபருன்றத இந்த கல்லை வச்சு நான் அடையாளப்படுத்திக் கொள்வேன்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அவ்வளவு ரசூலுல்லாஹ் என்ன பண்ணாங்க? உஸ்மான் இப்னு மத்ஊன் ரலியல்லாஹு அன்ஹு நேசிச்சாங்க. அவர் மௌத்தாவி இருக்கிற நேரம் உம்முல் அலான்ற பெண்மணி வந்து சொன்னாங்க, உஸ்மானே உங்களுக்கு மறுமையில வெற்றி இருக்குதுன்றதுக்கு நான் சாட்சி சொல்றேன்னாங்க. ரசூலா திருப்பி கேட்டாங்க, உங்களுக்கு இதை சொல்லி தந்தது யாருன்னு கேட்டாங்க. கேட்டுட்டு சொன்னாங்க, ஒரு மனிதனை நல்லவர்னு சொல்றதாக இருந்தா அஹ்சிபுஹு கதா வகதா, அவர் செயற்பாடை பார்த்தா நல்லவர் போல விளங்குது. நல்லவர் போல, நல்லவர். இஸ்லாம் எந்த அளவுக்கு சொல்லுதுன்னா, எனக்கு நான் நல்லவன் சொல்லலாம். ஃபலா துஸக்கு, உங்களையே நீங்க சுத்தம். இப்படி சொன்ன மார்க்கத்துல அடுத்து இவர் நல்லவர், இவர் இறைநேசர், இவர் சுவர்க்கவாதி சொல்லலுமா? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு முன்னால ஒரு சின்ன பிள்ளையோட ஜனாசாவை தூக்கிக்கிட்டு போறாங்க. ஆயிஷா சொன்னாங்க, உஸ்ஃபூரும் மின் அஸாஃபீரில் ஜன்னah, சுவனத்து சிட்டுக்குருவிகளில் ஒரு சிட்டுக்குருவிண்டாங்க. ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, இது உனக்கு சொல்லி தந்தது யார்? அப்படிதான் கேட்டாங்க ரசூலுல்லாஹ். எச்சரிக்கை பண்ணாங்க, அப்படி சொல்லவான்னு சொன்னாங்க. அல்லாஹ் குழந்தைகளை படைத்தான், அல்லாஹ்வுக்கு தெரியும் அது மறுமையில சுவர்க்கம் போறதா நரகம் போறதா, தீர்ப்பு சொல்லவான்னுட்டாங்க ரசூலுல்லாஹ். எனவே நல்லவர்கள் சுவர்க்கவாதிகள் தீர்ப்பு சொல்லவும் கூடாது. விளங்குதா உங்களுக்கு? கெட்டவன் நரகவாதி காஃபிர், நல்லவன் உங்களோட செயல் நல்லவன் கெட்டவன் ஆக்கிடுவோம். உங்களை எச்சரிக்கை பண்ணுவோம். நல்லவர் போல விளங்குது, நன்மாராயம் சொல்லுவோம். ஆனா என்ன செய்ய மாட்டோம்? முடிவு சொல்ல மாட்டோம்ன்ற அளவுக்கு இஸ்லாம் தெளிவாக சொல்லி தந்திருக்குதுன்ற பாடத்தை, அகீதாவுடைய பாடத்துல சொல் பாவனைகள், அதுல நானும் நீங்களும் என்ன செய்யணும்? ஒரு பாடமாக படித்துக் கொள்வோம்.